ஹே காய்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு கை கார்த்தி vlogs. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன், சரவணபா வந்துட்டு நான் எழுதிட்டுருக்கேன், அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இதில் நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல்லாக கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓம் சரவணபா எழுதுறதுக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு. செவ்வாய்க்கிழமையில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். எழுதும்போது வந்துட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும். நீங்கள் சத்தமாக சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளே கூட சொல்லலாம், ஆனால் சொல்லிக்கிட்டே எழுதணும். அது மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதும்போது சீக்கிரமாக நம்ம வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முருகனை வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டே எழுதணும். முருகனை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு எழுதணும். நம்ம மனசில் வந்துட்டு வேறு எந்த விஷயமும் வந்துட்டு நமக்கு வந்து மனசில் வரக்கூடாது. முருகன் மட்டும்தான் நம்ம மனசில் வரணும். அப்படி நினச்சிக்கிட்டே எழுதுனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் எழுதலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எழுதலாம். பீரியட்ஸ் டைமில் எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பீரியட்ஸ் டைமில் எழுதலாம். ஆனால் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டுட்டு எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் எழுதக்கூடாது. எழுதுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. ஓம் சரவணபவ எழுதுறதோட ஸ்லோகன் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஓம் சரவணபவ, ஓம் ரவண பவச, ஓம் வனப வசர, ஓம் நபவ சரவ, ஓம் பவ சரவண, ஓம் வசர வனப. இது எல்லாத்தையுமே வந்துட்டு 6 முறை, ஒன்று 6 முறை எழுதணும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 36 டைம்ஸ் வரும். நீங்கள் இப்படி எழுதணும் டெய்லியுமே. ஒரு நாள் கூட விடக்கூடாது. டெய்லியுமே எழுதுனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். எத்தனை நாட்கள் வந்துட்டு எழுதணும், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்னா 6 நாள் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 11 நாள் எழுதலாம். அதுக்கப்புறம் 21 நாள், அதுக்கப்புறம் 48 நாள், அதுக்கப்புறம் 108 நாள் எழுதலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இப்போ எழுதுகிற டைம் எப்போ எழுதணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுனா ரொம்ப ஸ்பெஷலான டைமு. அது வந்துட்டு காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. அப்படி என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத முடியல அப்படின்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் எழுதுறதும் ரொம்ப சிறப்பான நேரம் தான். ஓகே, இப்போ செவ்வாய் ஓரை டைம்னா என்னென்னா, டெய்லியுமே வந்துட்டு அந்த டைம் வரும். இப்போ சண்டே வந்துட்டு மதியானம் 12 to 1, திங்கக்கிழமை வந்துட்டு 9 to 10, மதியானம் கிடையாது, ஈவினிங் 4 to 5. செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி மார்னிங் 6 to 7, மதியானம் 1 to 2, ஈவினிங் கிடையாது. புதன்கிழமை வந்துட்டு 10 to 11, மதியானம் இல்லை, 5 to 6. வியாழன்கிழமை வந்துட்டு 7 to 8, மதியானம் 2 to 3, ஈவினிங் கிடையாது. வெள்ளிக்கிழமை வந்துட்டு 11 to 12, மதியானம் இல்லை, 6 to 7. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்துட்டு 8 to 9, மதியானம் 3 to 4, ஈவினிங் கிடையாது. இந்த டைம் படி நீங்கள் எழுதலாம். ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுகிற முடியலன்னா இப்போ செவ்வாய் ஒரே நேரங்களில் நீங்கள் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதும்போது வந்துட்டு நீங்கள் இப்போ தான் எழுதுறீங்க, இதுக்கு முன்னாடி எழுதுனதே கிடையாது அப்படின்னா 11 நாட்கள் நான்வெஜ் எடுக்காமல் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்துட்டு நெய்வேத்தியமாக பால், பழம், கல்கண்டு இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடிஞ்சிச்சோ அதை வந்துட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் இந்த கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு சஷ்டி விரதம் இருந்தீங்கனாலும் நீங்கள் வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும். சஷ்டி விரதத்தப்போ வந்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். பகலில் வந்துட்டு தூங்கக்கூடாது. இது 2 ரூல்ஸ் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, பாய் காய்ஸ்.